நாம் பூனையை ஒரு சாதாரண செல்லப்பிராணியாகவே பார்க்கலாம். ஆனால் அதன் உடலில் ஒவ்வொரு உறுப்பும் மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. அதில் ஒன்று அதன் மூக்கு. ஆம், பூனையின் மூக்கு அதன் ஒரு சத்தம் செய்யாத ஆதாரம். நீங்கள் அறிந்திருக்கலாமா? ஒவ்வொரு பூனையினதும் மூக்கில் ஒரு தனிச்சிறப்பான வடிவம் உள்ளது. அது மனிதனின் கைரேகையைப் போலவே. அதாவது பூனையின் மூக்கு பதம் ஒரே மாதிரியானது இல்லை. ஒரே வீட்டில் பிறந்த இரட்டை பூனைகள் கூட ஒரே மூக்கு பதம் இல்லாமல் இருக்கலாம். இந்த மூக்கு பதம் மூலமாகவே சில ஆய்வாளர்கள் பூனைகளை அடையாளம் காண முயற்சிக்கிறார்கள். இது பூனையின் அடையாள அட்டை மாதிரி, ஆனால் முகத்தில். பொதுவாக நாம் பூனைகளை அதன் நிறம், கண், வால், மியோ சத்தம் ஆகியவற்றால் தான் அடையாளம் காண முயற்சிக்கிறோம். ஆனால் உண்மையில் அதன் மூக்கே உண்மையான அடையாளம். பூனை ஒரே இடத்தில் 6 அடி உயரம். நம்ம நாய்கள் துள்ளி வீச்சு பண்ணும்போது எல்லாம் நம்ம ஆச்சரியப்படுவோம். ஆனா பூனை தன்னுடைய உடம்புக்கு 5 முதல் 6 மடங்கு உயரம் குதிக்கக்கூடிய திறன் கொண்டது. பூனை ஒரு பில்லியாகவே பிறக்கவில்லை. அது ஒரு நடனக்காரி மாதிரி. இது சத்தம் இல்லாமல் நுழைய முடியும், பாதுகாப்பாக நிலத்தில் இறங்க முடியும், மேலும் கண்ணும் கடவுளும் தெரியாத இடத்துக்கே போய்விடும். இந்த சிக்கனமான ஒழுங்கான உடல் கட்டமைப்பே தான் இதுக்கு காரணம். அடடா, ஒரு பூனை இப்படின்னு நம்ப முடியலையா? 90% மனித மூளையைப் போல பூனை சத்தமில்லாமல் நடக்குது. பார்க்கும் போதெல்லாம் மெதுவாக சிந்திக்கிற மாதிரி தோன்றுது. இது ஏன் தெரியுமா? அதன் மூளை அமைப்பு மனித மூளையை 90% ஒத்திருக்குது. அதாவது அது சிந்திக்க தெரியும், புரிந்து கொள்ளவும் தெரியும், மிகவும் மெதுவாக யோசித்துத்தான் ஒரு செயலுக்கு போகும். அதனால்தான் பூனைகள் மனிதர்களை ஓரளவு புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவை. அவங்க பயப்படுவதை காட்டாமல் வாழும். அதுவே அவங்க ஸ்டைல். பூனைக்குட்டிகள் குருடரே பிறக்கின்றன. நாம் ஒரு பூனைக்குட்டியை பார்த்தா அடி என்ன கியூட்டா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா உண்மையை சொல்றேன், அவங்க பிறக்கும்போது கண்களே திறக்க முடியாது. அதாவது பிறக்கும்போது அவை குருடாகவே இருக்கும். கண்கள் பிறக்கும் வரை பூனை அம்மா தான் அவை எல்லாம் கண்டு கொள்கிறாள். அதுக்கு பிறகுதான் பூனைக்குட்டி உலகத்தை முதல் முறையாக பார்ப்பது. அந்த பார்வை, முதல் பார்வைதான் அவளுக்கு உலகம் என்பது என்னவென்று தெரிய வருவது. ஒரு உயிர் தன்னுடைய கண்ணை முழுமையாக 7 நாட்கள் கழித்து திறக்கிறது. அது நம்மை உணர்வு பூர்வமாக தொட்டுவிடும் இல்லையா? பூனை உங்களை பிடிக்கும் என்றால் நாம் நாயை கண்டாலே அதன் காதலை வெளிப்படுத்தும். ஆனால் பூனை, அது ஒரு சைலண்ட் லவர். பூனை உங்களை நேசிக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அது உங்களை முண்டம் கொடுத்து சாய்ந்தால் அது உங்களை மிகவும் நம்புகிறது என்ற அர்த்தம். அது உங்களது பாதத்தில் சுழலும் அது உங்களை மிகவும் நம்புகிறது என்ற அர்த்தம். அது உங்களது பாதத்தில் சுழலும். இரவில் பூனைக்கு கண்கள் லேசர் போல ஜொலிக்கும். நீங்கள் இரவில் பூனைக்கு பக்கம் டார்ச்சை வைக்கிறீர்கள் என்று நினைக்கவும் அது உடனே லேசர் போல ஜொலிக்கும். ஏன் தெரியுமா? பூனையின் கண்களில் டபீட்டம் லூசிடம் என்ற ஓர் அற்புதமான புரோட்டீன் பட்டு உள்ளது. அது இருளில் கூட மிக சிறிய ஒளியை அதிகப்படுத்தி பார்க்க உதவும். இதனால் பூனை இரவில் வேட்டையாடுவதில் எப்போதும் சக்தி வாய்ந்த வீராங்கனை. ஒரு ராத்திரியில் பூனை பார்க்கும் திறன் மனிதனை விட 6 மடங்கு அதிகம். பூனைக்கு 9 உயிர்கள் இருக்குமா? நம்முடைய பாட்டிகளும் மூத்தவர்களும் சொல்வது பூனைக்கு 9 உயிர் இருக்குன்னு. உண்மையில் அது இயற்கையா? உண்மை அல்ல. ஆனா உண்மையை சொன்னால் பூனைக்கு உயிர் காப்பாற்றும் திறன் மிக அதிகம். அது எவ்வளவு உயரத்திலிருந்து விழுந்தாலும் சரியாக பாதங்களை பரப்பி தரையில் இறங்கும். அதனால்தான் மக்கள் சொல்வது பூனைக்கு 1 செத்தாலும் மீண்டும் எழுந்து வாழும் என்று. பூனை 5 தூய்மைக்கு உரியது. பூனை ஒரே இடத்தில் தூங்கும், விளையாடும், சாப்பிடும். ஆனா அதற்கேற்ற இடத்தில்தான் கழிப்பறையை பயன்படுத்தும். இல்லாட்டி அது மறைவான இடத்திற்கே போயிருக்கும். பூனை நாள் முழுக்க தன்னுடைய உடலை நன்றாக அலங்கரிக்க தான் பெரும்பாலான நேரத்தை செலவிடும். இதனால்தான் பூனை மிகவும் சுத்தமான உயிரி என்று பெயர் பெற்றது. பூனையின் வயது கணக்கிட ஒரு சிக்கனம். ஒரு பூனை 1 வயது ஆகும்போது அது மனித வயதில் 15 வயது சிறுவன்பார் சிறுமி போல இருக்கும். 2 வயதில் அது 24 வயது மனிதனைப் போல. அதற்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் 4 வயதாக அதிகமாகும். அதனால்தான் சில பூனைகள் 20 வருடம் வரை வாழும்போது அது மனித வயதில் 96 ஆகும். கூட பர் பர் என்று ஒரு மென்மையான சத்தம் செய்கிறது.
அது எப்போது வரும் தெரியுமா? அது மகிழ்ச்சியாக இருக்கும்போது, நீங்கள் அதை நேசிக்கும்போது, எப்போதாவது காயமானாலும் அதை குணப்படுத்திக் கொள்ள. ஆமாம், பூனை பொர்ர் சத்தம் அதற்கே ஒரு ஹீலிங் மெடிசன் மாதிரி. அது அதற்கு உடம்பில் வலி இருந்தாலும் தானாகவே குணமாகும் சக்தி தருகிறது. இத்தனை விசித்திரங்கள் இருக்கும் பூனையை எப்படி நேசிக்காம இருக்க முடியும்? அருமை. பூனையின் மீயோ சத்தத்தில் இரகசியம். பூனை எல்லாம் மீயோ மீயோ என்று அழைக்கும்போது அது எதை சொல்லுது தெரியுமா? பூனைகள் நம்முடன் பேசுவதற்கு மட்டும்தான் மீயோ சத்தம் பயன்படுத்தும். அது மற்ற பூனைகளுடன் பேசும்போது மீயோ செய்யாது. பிசுபிசுப் சத்தம்தான். நம்மிடம் மட்டும் மீயோ என்று அழைத்து கவனம் ஈர்க்கும். சொல்லுங்க, பூனைக்கு மனம் இல்லையா என்று. உலகின் முதல் செல்லப்பிராணி பூனைதான். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பழங்கால மக்கள் பூனைக்கு உணவு கொடுத்து வீட்டில் வளர்த்தார்கள். அப்படி பூனை தான் மனிதனுடன் வாழ்ந்த முதல் செல்லப்பிராணி என்று கூறப்படுகிறது. முதலில் விருந்தாளியாக வந்த பூனை இப்போது குடும்ப உறுப்பினராகவே இருப்பதுதான் அதிர்ச்சி. பூனை மனிதனுடன் மிக நெருக்கமாக இருக்கும் முதல் உயிரி என்று வரலாறு சொல்லும். பூனையின் காதுகள் தனியாக சுழலும். நாம் ஒரே இடத்தில் காதுகளை சுழல முடியுமா? முடியாது. ஆனா பூனைக்கு? பூனையின் இரு காதுகளும் 180 டிகிரிக்கு தனித்தனியாக சுழலும். இதனால் நெல்லிக்காய் விழும் சத்தம் கூட அது கேட்க முடியும். அதுதான் பூனை, ஒரு அதிசய வேட்டையாடி. பூனை பாதங்கள் மயிரகள் மாதிரி. பூனையின் பாதத்தில் உள்ள மென்மையான சுத்த குஷன் பார்த்தீர்களா? அது ஒவ்வொரு நடையையும் சத்தமில்லாமல் ஆக்கும். அதனால் பூனை ஒரு இடத்தில் இருந்து வேகமாக குதித்து சத்தமில்லாமல் பறந்து வரும். அதுதான் பூனைக்கே தனிச்சிறப்பு. பூனையை பாவிக்கும் சில பழங்கால நம்பிக்கைகள். சில பழங்கால நாட்டு நம்பிக்கையில் பூனை எங்கிருந்தா அந்த வீட்டில் சுபிட்சம் வரும்னு சொல்வார்கள். ஆனா சில இடங்களில் கருப்பு பூனை கடக்க முடியாது என்று சொல்வார்கள். அது ஒரு தவறான நம்பிக்கைதான். எங்கே பூனை இருந்தாலும் அது அதிர்ஷ்டம்தான் தரும் என்று அறிவியல் நிரூபிக்கிறது.